எங்களுக்கே நீ தற்கூரின்னு சொல்லு. இதுக்கு முன்னாடி ஓட்டு போத உங்களுக்கு அப்ப நாங்க தற்கூரியாடா? புறம்போக்க திமுக தீய சக்தி, கருணாநிதி ரோல் மாடல். அதிமுக ஊழல் சக்தி, ஜெயலலிதா ரோல் மாடல். கலைஞர் ரோல் மாடல், ஜெயலலிதா ரோல் மாடல், எம்ஜிஆர் ரோல் மாடல், அண்ணா ரோல் மாடல், பெரியார் ரோல் மாடல். ஆனா திமுக அதிமுகவை ஒழிக்கணும். யாரு? நம்ம பக்கா மாசு. டேய் யாரா நீ? எங்க சாட்டை துருமெல்லாம் நீலாம் ஒரு ஆளே கிடையாது. முதல்ல கட்சி நடத்துறியா இல்லை? நாங்கள் சொல்ல வியாபாரம்ன்றது நாங்கள் பண்ணல, நீ தான் எங்களை வச்சு வியாபாரம் பண்ணுங்கிற. ஏன் நாங்கள் விஜய்ன்ற நீ ஹேஷ்டாக் போடலன்னு வச்சுக்க, சோத்துக்கு திங்கி தான் அடிப்பேன். உன்னை விட்டு போனேன் ஏதோ வேணாம், பர்சனலாக வேணாம்னு நினைக்கிறேன். ஆனால் உனக்கு நீ எங்களை பர்சனலாக அட்டாக் பண்ணுவேன். ஆனால் எங்களுக்கு தளபதி அப்படி வளர்க்கல, புரியுதா? டெபாசிட் ஏற்கனவே டெபாசிட் வராது. 8% இருந்து எங்களை மாரி போன வாட்டி யங்ஸ்டருக்கு சில அட்ராசிட்டினால சரி ஓகே ஏதோ மைக்கை கொடுத்தாரு, சிம்பிளாக கோட்டு படத்தில் ஏதோ கொடுத்து ஆதரவு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஏதோ ஆதரவு கொடுத்தோம். சில பேர் எங்களால் 8% வாங்கிட்டு இன்னும் அவர் மொத்தம் 8% 33 லட்சம் பேர் மொத்த பேர் அவங்க கூட இருந்தா மாதிரியே ஒரு பிம்பத்தை உருவாக்குறாரு. அந்த பிம்பெல்லாம் வந்து இப்போ 3% இல்லை, 1% கூட வராது எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், மேஜராக அதிகமாக இருக்கும். ஏன்னா யங்ஸ்டர் எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாமே டிஎம்கே எதிர்க்கிறேன், ஏடிஎம்கே எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அந்த பிம்பத்தை தான் சீமானு நல்லா தான் பேசி நானும் தான் அந்த மாதிரி தான் ஏமாந்துட்டேன் புள்ள அந்த ஸ்பீச்சில் தான் ஏமாந்துட்டேன். நல்லா சூப்பராக பேசுகிறாரு. ஆனால் பொட்டியை வாங்கிட்டு இந்த முத்துக்குமார் இறந்துட்டான்னு நினைக்கிறேன். அவர் அந்த ஸ்டாலின் முறை சொல்லி அங்கே போனவர் அப்படியே நாங்கள் தான் உண்மையிலே நாங்கள் தான் இப்போ எது ஆளுங்கட்சின்ற மாரி பேசிகிட்டு இருக்காரு. அதான் சொல்கிறேன்னே, டிவிக்கே பற்றி நீங்கள் லாஸ்ட்டாக யூடியூப் சேனலில் போனீங்கன்னு வச்சுக்க, ஒரு 200 யூடியூப் சேனல் இருக்குது. 200 யூடியூப் சேனலுமே எங்களால் தான் வருமானம் வந்துன்னு இருக்குது. முக்கியமாக சாட்டை துரும்பு அவனுக்கெல்லாம் இந்த காலை வச்சு இப்படி காமிக்கிறாரு. எங்களுக்கு காட்டுறது எவ்வளோ ஆனால் ஆகும். ஏன்னா டே உனக்கு என்னது ஓட்டு போட்ட எங்களுக்கே நீ தற்கூரின்னு சொல்லு. இதுக்கு முன்னாடி ஓட்டு போத உங்களுக்கு அப்போ நாங்கள் தற்கூரியாடா? புறம்போக்க இதுமாதிரி நான் உனக்கு ஓட்டு போட்டா தற்கூரி நீ தானே தற்கூரி. எங்களை பார்த்து தற்கூரின்ற. ஆமாங்க, இல்லை வியாபாரம் கிடையாது அவனுக்கு, வியூவர்ஸே எங்க கிடையாது. சரி நீங்கள் ஓப்பனா விஜய் தவிர்த்து வேற எதனா சும்மா டிஎம் இப்போ இருக்க சொல்ல பெரிய அட்ராசிட்டிலாம் பண்ணுறேன். ஒரு வீடியோ 2.5 வயசு 8 வயசு குழந்தை, முக்கியமாக 22 வயசு குழந்தை, முக்கியமாக 12th படிக்கிற பொண்ணு ரெஸ்ட் ரூம் போகும்போது எதனா ஒரு வீடியோ போட்டிருப்பான் அவன். முழுக்க விஜய் ஹேஷ்டாக் அந்த பார்த்தா தான் அவனுக்கு வியூஸே வரும். நீங்கள் யாரை வேணால் எந்த சேனல் வேணால் எடுத்துங்களேன், ஜஸ்ட்டு விஜய்னு அந்த ஹேஷ்டாக் போட்டால் தான் ஓப்பனே பண்ணுவான். தம்ப்நெயிலுக்கும் அங்கே உள்ள இருக்கிற கண்டென்ட்டுக்கு எதுவுமே இருக்காது. ஆனால் உள்ளே போய் பார்க்கணும்ல, அதுக்கு விஜய் முகம் தானே தேவைது. விஜய் பிராண்ட் இல்லைடா, வேர்ல்டு லெவல் பிராண்ட் அது. நீங்கள் பெரம்பூர் கோட்டை, குளத்தூர் கோட்டைன்றீங்களே, அந்த கோட்டை திரும்பவும் சொல்கிறோம், அந்த கோட்டையெல்லாம் ஆல்ரெடி ஓட்டை ஆகிடுச்சு. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க யார் சிஎம் ஆகணுன்றது. கொஞ்சம் சில பேர் வன்மமாக தான் இருக்குது. நம்ம கட்சியே காலியாக போகுது, என்னடா இதை வச்சு ஓட்டு போட்டு ஏதோ வருமானம் பண்ணியிருந்தோமே, ஒவ்வொரு தொகுதியில் ஆள் நிற்க வச்சு 3 கோடி 4 கோடி சீமான் வாங்கியிருந்தாரு. இப்போ அதுமாதிரி சுத்தமாக கிடைக்காம போயிடுவேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 2026 அப்புறம் டிஎம்கே கூட கூட்டணி போயிடுவார். அவர் கட்சியை கழிச்சிட்டு நான் இங்கே கூடுங்க அப்படின்னு சின்னத்துக்கே போயிடுவார். ஆமாம், வேஸ்ட்டு தான் அது. அவர் சின்னத்தையே விற்றவர், எல்லாருக்கும் தெரியாமலாம். ஏன்னா உனக்கு சப்போர்ட் பண்ண எங்களுக்கு தெரியும், நீ சின்னத்தை யாருக்கு விற்ற எல்லாமே தெரியும் எங்களுக்கு.